ஆபாசமாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய திவ்யா கள்ளச்சி அவங்க வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைது பின்னணி என்ன பிரதர்? இப்போ இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் எந்த அளவுக்குன்னு சொன்னா யூடியூப்ல அப்பாவி போல வீடியோ போடக்கூடியவங்களை நம்பவே கூடாது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த ஒரு நிகழ்வுல இருந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புறேன். எங்களை மாதிரி சின்ன பசங்களை கடத்திட்டு வந்து எங்களை கே செக்ஸ் பண்ண சொல்றாங்க. அப்போ பொதுவாகவே சிறுமிகளை வச்சு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தமிழ்நாடு அதிகமாக இது புதுவிதமா இருக்கு. சிறுவர்களை வச்சு கே செக்ஸ் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆமா, சிறுமிகளை வச்சு பண்றது தமிழ்நாடு கண்டு இருக்கு, பல இடங்கள்ல நடந்திருக்கு. போக்சோ சட்டங்கள் அதிகமா மாற்றக்கூடியவங்க யாரா இருப்பாங்கன்னு சொன்னா சிறுமிகள் கிட்ட பாலியல் விஷயங்கள்ல ஈடுபட்டவங்க தான் இருப்பாங்க. வீடியோக்கள் எல்லாத்தையுமே நியூடா எடுத்துக்கிறாங்க. எடுத்து இதை அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி விடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இந்த பையன் வேணுமா இந்த பையன் வேணுமான்னு சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்களை அவங்க கிட்ட அனுப்புறாங்க. அதான் அந்த மொபைலில் ஆராய்ச்சி பண்ணும்போது பல தகவல் திடுக்கிட சொல்றாங்க. அது போலீஸ்க்குலாம் இது வரைக்கும் தெரியாம இருந்திருக்குமா? காவல்துறை அதிகாரிகள் அவங்க கைது செய்ய இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேல போக்சோ அந்த மாதிரியான சட்டங்கள், பிஎன்எஸ் கீழே சில சட்டங்கள், அதே மாதிரி குழந்தை கடத்தல் சட்டங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு பின்னாடி எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப அந்த மொபைல்ல இருந்ததெல்லாம் உண்மைதான். திவ்யாவும் சரி, திருச்சி சாதனாவும் சரி, சூர்யாவும் சரி, எல்லாருமே இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க, தெரிய வருது. ஆனால் பின்னாடி இவங்களெல்லாம் ஏற்கிறது ஒரு மாஃபியா ஏற்குதா? தொழிலதிபர்கள் கூட கனெக்ஷன். இப்போ தொழிலதிபர் கூட கனெக்ஷனில் இருக்காங்கன்னா அவங்க யாருக்கும் அவங்க தகவல் வெளியே போகாத அளவுக்கு நபர்கள் கூட தான் கனெக்ஷனில் இருப்பாங்க. அப்போ இவங்களெல்லாம் ஏற்கிறது ஒரு கார்பரேட், ஒரு மாஃபியா. இதுக்குன்னே இவங்களை ஏற்குதுங்களா? கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது. ஏன்னு சொன்னால் இப்போ காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணை அப்படிங்கிறது இந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுட்டாங்கன்றதுக்காக மட்டும் இல்லை. இந்த 4 பேருக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு குரூப் இருக்கு, யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஏன்னா இப்போ விசாரணையில் என்னெல்லாம் தெரிய வருதுன்னு சொன்னா இவங்க மட்டும் கிடையாது, இதே மாதிரி சோசியல் மீடியால இன்னும் பிரபலமா இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. சரி, இது வரைக்கும் சித்ரா வந்து இந்த இப்போ நம்ம பேசினதுக்கு சித்ரா வந்து இப்போ ஒரு சமூக ஆர்வலராக தான் எல்லாருக்கும் தெரியுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல சித்ராவே கைது பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளவு நேரம் சொன்ன சமூக ஆர்வலர் சித்ரா அப்படிங்கிற பேரே இங்க உடையுது. நேயர்களுக்கு வணக்கம், நான் அர்ஜுன். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் யாசர் அவர்கள். வணக்கம். வணக்கம். யூடியூப் அப்படின்னு சொன்னாலே பல தளத்தில் பலருக்கும் பயன்படுற வகையில் தான் இருந்துட்டு வந்துச்சு. இப்போ சமீப காலமாக யூடியூபர்ஸ்னு பல பேரால் யூடியூப் என்ற பேரே கெட்டுட்டு வருது. அதில் சமீபமாக 2 நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் ஆபாசமாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய திவ்யா கள்ளச்சி அவங்க வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைது பின்னணி என்ன பிரதர்? இப்போ இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் யூடியூப்ல அப்பாவி போல வீடியோ போடக்கூடியவங்களை நம்பவே கூடாது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த ஒரு நிகழ்வுல இருந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னு சொன்னா எத்தனையோ நபர்கள் யூடியூப்ல திறமைகளை காட்டி வீடியோ போட்டு அதன் மூலியமா வியூஸ் வாங்கக்கூடியவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், மக்கள் மத்தியில ஒரு கோமாளியை போல முட்டாள்தனமான வீடியோக்கள் போட்டு அவங்களுடைய பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நாம ஒரு பெரிய ஃபேமுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பேர்களை கெட்ட பேரா மாத்திக்கிட்டு தங்களை வளர்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய பல நபர்கள் யூடியூப்ல வளம் வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் மக்களுடைய பார்வை இவங்க மேலே எப்படி இருக்குன்னு சொன்னால், சரி நமக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, இவங்க பேசக்கூடிய வீடியோக்களை பார்த்து அவங்கள பார்த்து நம்ம சிரிச்சுக்குவோமே அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோஸ்லாம் மக்கள் பார்க்கவே ஆரம்பித்தாங்க. ஏன்னு சொன்னால் எந்த ஒரு திறமையும் காட்டாமல் யூடியூப்ல இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த ஒரு சிக்கலில் சிக்கி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாருமே எப்படி வளர்ந்தாங்கன்னு சொன்னால், மக்கள் எல்லாருமே அவங்கள ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்களுடைய வியூஸ் கூடி அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூடி இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் ஃபேம்லையும் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க இன்னைக்கு சிக்கியிருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்க. அவங்க பண்ணக்கூடிய குற்றங்களை விட மிகப்பெரிய குற்றங்களில் இவங்க இந்த மாதிரி ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு மாஸ்கை போட்டுட்டு செயல்பட்டு இருக்கிறது தெரிய வருது. அப்போ யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, திவ்யா கள்ளச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர். ஆரம்பத்தில் இவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், சில வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் டிக்டாக் இருந்துச்சு. ஆமாம், இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எல்லா இடங்களையும் இருந்தாலும் கூட இந்தியாவில் சில காரணங்களுக்காக டிக்டாக்கை பேன் பண்ணியிருந்தாங்க. அந்த டிக்டாக் பேன் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுக்காகவும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து டிக்டாக்ல எதெல்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இனிமேல் இங்கே போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களாம் யூடியூப்குள்ளவே வந்தாங்க. இவங்களா இருக்கட்டும், இவங்க கூட சிக்கிய மற்ற நபர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இப்படி சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தவங்க தான். அப்போ இவங்க இன்னைக்கு என்ன மாதிரியான குற்றங்களை ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் இந்த வரலாறு எங்கேருந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்களும் சமூக ஆர்வலரா இல்லையாங்கிறத கடைசியில் நம்ம பார்ப்போம். அப்போ இவங்க என்ன ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு சொன்னால், சென்னையில் இருக்கக்கூடிய டிஜிபி ஆஃபீஸில் ஒரு புகார் ஒன்று கொடுத்துட்டு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு மீடியா முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னால், நான் ஒரு வளர்ந்து வரக்கூடிய சமூக ஆர்வலர்,
நான் மக்களுக்கு தேவையான ஏராளமான விஷயங்களை நன்மைகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சமூகத்தில் யூடியூபர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அவங்கள இந்த உலகத்துக்கு அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இதை நான் ஒரு கடமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இது ஒரு சோஷியல் சர்வீஸாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ இவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் ஒரு யூடியூபராக இருக்கேன், இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய யூடியூப்ல மக்கள் பார்க்கக்கூடிய வியூஸ்னால கிட்டத்தட்ட 2023 இப்போ 2025 இருக்கும். அப்போ 2 வருஷத்துக்கான யூடியூப் ரெவன்யூ அப்படிங்கிறது ஒன்று எனக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே என்னுடைய அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் வந்து சேர்ந்தது. இருந்தாலும் அந்த அக்கௌண்ட் என்னுடைய பேங்க்குக்கு வித்ரா பண்ணவே முடியல, வித்ராவே ஆகலை. அப்போ என்னன்றதை பார்க்கறதுக்காக யூடியூப் ஆட்சென்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது மூலியமா தான் பணம் வரும் எல்லாருக்கும். அது மூலியமா தான் மக்களுக்கு பணம் வரும். அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் டாலர் இந்தியாவுக்கு மாறுறதே அந்த ஆட்சென்ஸ் மூலியமா தான். அப்போ ஆட்சென்ஸ் மூலியமா போயிட்டு எங்க என்னுடைய பணம் அப்படின்னு அவங்க தேடக்கூடிய நேரத்தில் இவங்களுடைய அந்த 2.5 லட்ச ரூபா பணம் அப்படிங்கிறது திவ்யா கள்ளச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களுடைய மெயில் ஐடிக்கு போயிருக்கு. அதாவது இவங்களுடைய பணத்தை அவங்க ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வருதான். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு அட்மினை நியமிச்சு என்னுடைய அக்கௌண்ட் யாருடைய அக்கௌண்ட்டுக்கு போச்சு, அந்த ஒரு நபர் யாருன்னு நான் சோதனையில ஈடுபட்டேன். அப்படி ஈடுபடக்கூடிய நேரத்துல தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய திவ்யா கள்ளச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபரா அவங்க சமூகத்துக்கு தேவையில்லாத பல விஷயங்களை வீடியோக்களா பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா என்னுடைய அட்மின் சொன்னாரு. இதை தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் அவங்களுடைய வீடு இருக்கு. அப்ப அங்க போயிட்டு அந்த திவ்யான்ற பொண்ணை சந்திச்சு என்னுடைய காசை திருப்பி கொடுன்னு கேட்கறதுக்காக நான் கிளம்பி போனேன். போகக்கூடிய நேரத்துல இப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம நல்லா நோட் பண்ணணும். போகக்கூடிய நேரத்தில் போனோடனே அவங்க முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி ஏன் நீங்க தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வீடியோக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, ஒரு சமூக ஆர்வலராக கேட்டிருக்காங்க. சமூக ஆர்வலராக கேட்டிருக்காங்க. ஆனா இவங்க அந்த இடத்துக்கு போனதுக்கான நோக்கம் என்ன, இவங்களுக்கு திவ்யா கள்ளச்சி யாருங்கிறதே தெரியாது. இவங்க அந்த இடத்துக்கு போனதே என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்த காசு உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு எப்படி மாறுச்சு அதை கேட்க தானே போனாங்க. அப்போ போன இடத்துல அதை தானே கேட்டிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு போனோடனே அவங்க கேட்டதா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் போனோடனே ஏன் இப்படிலாம் சோசியல் மீடியால வீடியோஸ் போடுறீங்க நான் கேட்டேன். அதுக்கு அந்த திவ்யா கள்ளச்சின்ற பொம்பளை நான் அப்படிதான் போடுவேன், என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நான் எவ்வளவோ அவங்க கிட்ட சத்தம் போட்டு பார்த்தேன். ஆனா அவங்க அந்த வீடியோக்கள் போடுறதை நிறுத்தவே இல்லை. உடனே நான் சோகமாயி வெளில வந்துட்டேன். அப்போ போன வேலையே ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு விஷயத்தை பத்தின பேச்சே அவங்க அந்த இடத்துல எடுக்கல. வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு ஒரு சமூக ஆர்வலரா தன்னை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சுட்டு சரி என்ன பண்ணாலும் திருந்த மாட்டா போலன்னு சொல்லிட்டு நான் அங்க கிளம்பி வெளில வந்துட்டேன். வெளியில வந்து கார் ஏறக்கூடிய நேரத்துல ஒரு 2 சின்ன பசங்க ஓடி வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நீங்க தானே இவ்வளவு நேரம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து திவ்யா கள்ளச்சி எதிர்த்து பேசினது அப்படின்னு கேட்டாங்க. நானும் ஆமா நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 2 சிறுவர்களும் சொன்னாங்க, அவங்களை எதிர்த்து யாருமே பேசினது இல்லையே, நீங்க எப்படி பேசுனீங்க, உங்ககிட்ட நாங்க சில ரகசியங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியங்களா சொல்றாங்களாம். அப்ப என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த திவ்யா கள்ளச்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இவங்க கூட இருக்கக்கூடிய சூர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர், கார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், இவங்க எல்லாம் சேர்ந்து எங்களை மாதிரி சின்ன பசங்களை கடத்திட்டு வந்து எங்களை கே செக்ஸ் பண்ண சொல்றாங்க. அப்போ பொதுவாகவே சிறுமிகளை வச்சு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தமிழ்நாடு அதிகமாக இது புதுவிதமா இருக்கு. சிறுவர்களை வச்சு கே செக்ஸ் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆமா, சிறுமிகளை வச்சு பண்றது தமிழ்நாடு கண்டு இருக்கு, பல இடங்கள்ல நடந்திருக்கு. போக்சோ சட்டங்கள் அதிகமா மாற்றக்கூடியவங்க யாரா இருப்பாங்கன்னு சொன்னா சிறுமிகள் கிட்ட பாலியல் விஷயங்கள்ல ஈடுபட்டவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இந்த 2 சிறுவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்பவே புதுமையானது. என்ன சொல்றாங்கன்னா, எங்களை கே செக்ஸுக்கு பயன்படுத்துறாங்க, ஒரு ஆண் கிட்ட எங்களை அனுப்பி வைக்கிறாங்க, அவர்கிட்ட நாங்க செக்ஸ் பண்ண வேண்டியதா எங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க. அதுவும் அந்த ஆண் வந்து தொழிலதிபர்களா ரொம்ப சிறந்தவர்களா இருக்கிறவங்களா சொல்றாங்க. இந்த ஒரு ப்ராசஸ்மே எப்படி நடக்குதுன்னு சொன்னா, முதல்ல எங்களை ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி இவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அது சாக்லேட்டை கொடுத்தோ பணத்தை கொடுத்தோ இல்ல எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு பிறகு எங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி எங்களை அடிச்சு எங்களை மிரட்டி எங்களை பத்தின வீடியோக்கள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எங்களுடைய ட்ரெஸ் இல்லாம எங்களுடைய வீடியோக்கள் எல்லாத்தையுமே நியூடா எடுத்துக்கிறாங்க. எடுத்து இதை அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி விடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இந்த பையன் வேணுமா இந்த பையன் வேணுமான்னு சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்களை அவங்க கிட்ட அனுப்புறாங்க. எங்களை அனுப்புறது மூலமா ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் கிட்ட சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சிறுவர்கள் பல விஷயங்களை சொல்றாங்க. அப்ப இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கேட்ட உடனே இந்த சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூக ஆர்வலர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, திருப்பி வீட்டுக்குள்ள போறாங்க. முதல்ல வேற ஒரு விஷயத்த கண்டிச்சாச்சு, இப்ப இந்த ஒரு விஷயத்த கண்டிக்கணும். அப்ப வந்த வேலையை அவங்க பார்க்கல, இப்ப வேற ஒரு விஷயத்த கண்டிக்கிறதுக்காக திருப்பி வீட்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு திவ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கிட்ட இதை பத்தி கேட்கறாங்க. அந்த இடத்துல கார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் இருக்காரு. இந்த கார்த்தி அப்படிங்கிறவரும் நம்ம எல்லாருக்குமே யாருன்னு தெரியும். இந்த திவ்யா அப்படிங்கிறவங்க சோசியல் மீடியால ரீச் ஆனதுக்கு பின்னாடி இருக்கிறதே கார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். கார்த்தின்னு முன்னாடி ஒரு அசிங்கமான வார்த்தை போட்டு கார்த்தி கார்த்தின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். எந்த வீடியோ எடுத்தாலுமே அவங்களுடைய ட்ரெண்டிங்கான வீடியோஸ் எதுன்னு பார்த்தா கார்த்தி என்ன ஏமாத்திட்டு போயிட்டான், கார்த்தி மாமா எங்க இருக்கீங்க, தன்னை ஒரு இன்னோசென்ட்டா அழுகிற மாதிரி, பாக்குறவங்களுக்கு எல்லாம் பாவமா இருக்கிற மாதிரி, என்ன அந்த கார்த்திங்கிறவன் ஏமாத்திட்டு போயிட்டான், காதலிச்சு ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடுறேன்னு சொல்லிட்டு தான்
பல நேரங்கள்ல அவங்க இந்த வீடியோக்களே போட்டாங்க. அப்போ கார்த்தின்னு சொல்லக்கூடியவரும் இப்போ அவங்க கூட தான் இருக்கிறாங்க. அப்போ சித்ரான்றவங்க கார்த்தி கிட்ட கேட்கும்போது கார்த்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே திவ்யாவை கூப்பிட்டு இது சம்பந்தமா என்ன அப்படிங்கறத விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கக்கூடிய நேரத்துல அக்கா நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலக்கா, வெளிலலாம் சொல்லாதீங்கக்கா அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சிருக்காங்களாம். இவங்க நான் அதெல்லாம் வெளில சொல்லுவேன், வெளியில இருக்கக்கூடிய சமூகத்துல நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் போய் கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அவங்களுடைய போனை வாங்கக்கூடிய நேரத்துல அதான் அந்த மொபைல்ல ஆராய்ச்சி பண்ணும்போது பல தகவல் திடுக்கிட சொல்றாங்க. அது போலீஸ்க்குலாம் இது வரை தெரியாம இருந்திருக்குமா? காவல்துறை அதிகாரிகள் அவங்க கைது செய்த இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேல போக்சோ அந்த மாதிரியான சட்டங்கள், பிஎன்எஸ் கீழ சில சட்டங்கள், அதே மாதிரி குழந்தை கடத்தல் சட்டங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு பின்னாடி எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அப்ப அந்த மொபைல்ல இருந்ததெல்லாம் உண்மைதான், கண்டிப்பா உண்மையா தான் இருந்திருக்கும். ஏன்னு சொன்னா ஒரு புகாரின் அடிப்படையில காவல்துறை அதிகாரிகள் வழக்குகளை போட மாட்டாங்க, விசாரிச்சுதான் அவங்க மேல வழக்குகளே போடுவாங்க. அப்போ இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் அவங்களுடைய போன்ல இருந்ததின் அடிப்படையில் தான் வழக்குகளே இங்க பதிவு செய்யப்பட்டு இப்போ விசாரணை கைதிகளா இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய போனை வாங்கி பார்க்கக்கூடிய நேரத்துல போன்ல நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருந்திருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட 200 வீடியோஸ் இருந்திருக்கு, ஆடியோஸ் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த திவ்யா கள்ளச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூபரை போலவே இன்னும் சில யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. மோசமான வகையில வீடியோக்கள் போடக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்ல வேற விஷயங்கள பேசக்கூடியவங்களா இருக்கட்டும். உதாரணத்துக்கு ரவுடி பேபி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டும், இதே மாதிரி திருச்சி சாதனா அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி டபுள் நாக்கு, அந்த 2 நாக்கு வச்சு சமீபத்தில் ஒருத்தர் இருந்தாங்கல்ல, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்தியாவில் லீகல் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப அவருமே இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய குற்றவாளியா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாங்க. அப்ப அந்த தப்ப அவர் செஞ்சுட்டு வெளில வரக்கூடிய நேரத்துல என்ன சொன்னாருன்னா, நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒரு அப்பாவிங்கிற மாதிரி தான் பேசி நான் இனிமேல் திருந்திட்டேன், என்ன அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியும் கலெக்டரும் திருத்திட்டாங்கன்னு சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல பார்த்தா இவரு அதை விட பெரிய கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்கிறாரு. எந்த அளவுக்குன்னா குழந்தைகளை கடத்தி பெரிய தொழிலதிபருக்கு சேல்ஸ் பண்றது, சர்வீஸ் பண்றதுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக ஒரு ஏஜென்ட் போல செயல்பட்டதே அவர் தான் சொல்லிட்டு இந்த சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பேட்டியில சொல்றாங்க. அதுதான் குறிப்பா கேட்கணும்னு வந்து இப்போ வந்து திவ்யாவும் சரி, திருச்சி சாதனாவும் சரி, சூர்யாவும் சொல்றேன், எல்லாருமே இந்த மாதிரி அசிங்கமா பேசுறாங்க, தெரிய வருது. ஆனா பின்னாடி இவங்களெல்லாம் ஏற்கிறது ஒரு மாஃபியா ஏக்குதான். ஏன்னா இதுல இன்டெலிஜென்ட்டா வீடியோ எடுக்கிறாங்க, தொழிலதிபர்கள் கூட கனெக்ஷன், இப்போ தொழிலதிபர் கூட கனெக்ஷன்ல இருக்காங்கன்னா அவங்க யாருக்கும் அவங்க தகவல் வெளியே போகாத அளவுக்கு நபர்கள் கூட தான் கனெக்ஷன்ல இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக திவ்யா கழிச்சு அவங்கக்குள்ள தொழிலதிபர்கள் எப்படியும் கனெக்ஷனில் இருக்க மாட்டாங்க, முகாந்திரமாக பார்க்க போனால். அப்போ இவங்களெல்லாம் ஏற்கிறது ஒரு கார்பரேட், ஒரு மாஃபியா, இதுக்குன்னே இவங்களை ஏற்குதுங்களா? கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது. ஏன்னு சொன்னால் இப்போ காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணை அப்படிங்கிறது இந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுட்டாங்கன்றதுக்காக மட்டும் இல்லை, இந்த 4 பேருக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு குரூப் இருக்குது, யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஏன்னா இப்போ விசாரணையில் என்னெல்லாம் தெரிய வருதுன்னு சொன்னால் இவங்க மட்டும் கிடையாது, இதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இன்னும் பிரபலமாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய பேர்லாம் வெளில வரல, அவங்க என்ன ஃபீல்டில் இருக்காங்க, எதை பற்றி வீடியோஸ் போடுறாங்க, என்ன மாதிரி கருத்துக்களை மக்கள் மத்தியில் பேசுறவங்க, அந்த விஷயங்கள் எதுவுமே வெளியில வரல. வெளில வந்தோம்னு சொன்னா அவங்களுடைய முகத்தறைகளுமே இங்க கிளிக்கப்படும். அப்ப யார் யார் இருக்கிறாங்கன்றத காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குரூப் சாட்ல நிறைய குரூப் இருக்கு. அந்த குரூப்ல நான் சொன்ன இந்த ரவுடி பேபியா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த திருச்சி சாதனாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த குரூப்ல இருக்கிறதாகவும், இவங்க எல்லா நபர்களுமே என்ன அமௌண்ட்டுக்கு இந்த பையன் அனுப்பலாம், இவங்க இந்த ரேட்டுக்கு கேட்குறாங்க அனுப்பலாமா, வேற என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணால் மாட்டிக்காமல் இருப்போம், எப்படி இன்னும் அதிகமாக காசு சேர்க்கறது. ஏன்னா காசு சேர்த்தாதான் நாளைக்கு இந்த பிரச்சனை ஒரு கட்டத்தில் வெளியில் வரணும்னு சொன்னால் ஒரு அட்வொகேட்டை ஹையர் பண்ணி நம்மள வெளியில் எடுக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த அட்வொகேட்டுக்கு கொடுக்கறதுக்கு காசு லட்சக்கணக்கில் செலவாகும். அப்போ அவருக்கு கொடுக்கறதுக்கு காசை நம்ம எப்படி ஃபண்டு திரட்டலாம், இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த சாட்ல பேசியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கேட்டதாகவும், அது எல்லாத்தையுமே அவங்க வீடியோவே பார்த்ததாகவும், எந்த அளவுக்குன்னு சொன்னா இந்த ரவுடி பேபி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூபரோட வீடியோலாம் நான் பார்த்தேன், அதுல ஆபாசமா அவங்க ஆடக்கூடிய வீடியோ, அவங்க உடல் காட்டக்கூடிய வீடியோஸ்லாம் இருந்துச்சு. இதே மாதிரி வேற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஓரல் செக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஆடியோவெல்லாம் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. சொல்லிட்டு நான் நேராக அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்டே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது வரைக்கும் சித்ரா வந்து இந்த இப்போ நம்ம பேசினதுக்கு சித்ரா வந்து இப்போ ஒரு சமூக ஆர்வலராக தான் எல்லாருக்கும் தெரியுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸில் சித்ராவையே கைது பண்ணியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட ரவுடி பேபி சூர்யாவும் சரி, திவ்யா கல்லேஜும் சரி, சித்ராவும் இதுக்கெல்லாம் உடந்ததான், தொழில் போட்டி தான் எங்களுக்குள்ள காரணன்ற மாதிரி சொல்றாங்க. இதுல சித்ராவோட ரோல் என்னவா ப்ளே ஆகுது? இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளவு நேரம் சொன்ன சமூக ஆர்வலர் சித்ரா அப்படிங்கிற பேரே இங்க உடையுது. ஏன்னு சொன்னா இவங்க இந்த விஷயத்த செய்யறதுக்கு பின்னாடி, அதாவது இந்த திவ்யா கள்ளச்சி அவங்களுடைய குரூப்பே இந்த விஷயங்களை செய்யறதுக்கு பின்னாடி ஒரு இயக்கக்கூடிய நபராக தான் சித்ராவும் இருந்திருக்கிறாங்கன்ற ஒரு விஷயமே இப்போ வெளில வருது. இப்போ தவளை தன்வாயால கெடும்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி என்னை விட அதிகமா இது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு தொழில வரக்கூடிய போட்டியின் பொறாமையின் காரணமாக தான்
இவளுடைய பேரை டேமேஜ் பண்ணி நம்ம அந்த தொழிலை கரெக்டாக பண்ணணும்னு முன்னெடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதின் மூலமாக தான் இவ்வளோ பெரிய விஷயமும் வருது. இப்போ அவங்களையும் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணிட்டாங்க. அப்போ என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா சித்ராவுடைய ஹிஸ்டரியை நம்ம பார்க்கணும். சில வருஷத்துக்கு முன்னாடி சித்ரா அப்படிங்கிறவங்க மேலேயே சில புகார்கள் எழுப்பப்பட்டிருக்கு. அவங்களையும் காவல்துறை அதிகாரிகள் கைது செஞ்சிருக்கிறாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று நடத்துறதா சொல்றாங்க. அந்த ட்ரஸ்டின் மூலியமாக தான் நான் வளர்ந்து வரக்கூடிய சமூக ஆர்வலர் அப்படிங்கிறதையே சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு ட்ரஸ்ட் சம்பந்தமா நம்ம கூகுள்ல போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் எங்கேயுமே அந்த ட்ரஸ்டோட பேரே காட்டல. அப்போ ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். ஏன்னு சொன்னா ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க, பல மக்களை சந்திக்க போறாங்க. ஏன்னா தொழிலதிபர்களுடைய தொடர்புலாம் எப்படி கிடைக்கும்னு சொன்னா ஒரு ட்ரஸ்ட் மூலியமா ஈஸியா கிடைச்சிரும். ஒரு ஃபண்டிங் எப்படி நம்மளால கலெக்ட் பண்ண முடியும்னு சொன்னா ஒரு ட்ரஸ்ட்டை வச்சோம்னா ஃபண்ட் ஈஸியா கிடைச்சிரும். அப்ப இந்த மாதிரிலாம் ஒரு குற்றவாளி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா அதுல பல பிரச்சனைகள் வருங்கிறதுனாலதான் காவல்துறை அதிகாரிகள் போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. அப்போ பண்ணக்கூடிய நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்களை மறைச்சு இவங்க ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாங்களா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை எதுவுமே இங்க தெரியல. அப்ப இவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா திவ்யா கள்ளச்சி கூட இருக்கக்கூடிய ஒரு ஆண் நபர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு போன் பண்ணி திவ்யா கள்ளச்சி ஒரு சிறுவர்களோட உடல் உறவுல ஈடுபடக்கூடிய மாதிரி இல்லாட்டி சிறுவர்களோட பாலியல் விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய மாதிரியான வீடியோ கிளிப்ஸை எனக்கு நீ எடுத்து கொடுத்தா உனக்கு லட்சக்கணக்கில் பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அப்போ அவரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஷூட்டிங்க்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ரீல்ஸ் எடுக்கக்கூடிய நேரத்தில் சில சிறுவர்களை வச்சு திவ்யா கள்ளச்சி ஆபாசமா வீடியோவும் எடுத்திருக்கிறாரு. அந்த வீடியோவை எடுத்து இவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கோ செஞ்சிருக்காரு. அப்போ பிரஸ் மீட்ல அவங்க காட்டக்கூடிய ஆடியோ காட்டக்கூடிய வீடியோ எல்லாமே இவங்க செட் பண்ணி எடுத்ததுதான். அப்போ காவல்துறை அதிகாரிகள் இப்போ வழக்கு பதிவு செஞ்சது எதுக்காக அப்படின்னு சொன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக கிடையாது. திவ்யா கள்ளச்சி இப்போ இந்த ஒரு குற்றத்துல ஈடுபட்டிருக்காங்க. அந்த குற்றத்துல இவங்கலாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த குற்றத்தை செய்ய சொன்னது அடிப்படையில தான் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க, வழக்கம் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுடைய விசாரணையில தான் ஏற்கனவே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, இதுவெல்லாம் எந்த அளவுக்கு பழசெல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய போன்ல பல டீடைல்ஸ் இருக்கு, அவங்களுடைய சிஸ்டத்துல பல தகவல்கள் இருக்கு, பல வீடியோக்கள் இருக்கு. அப்ப என்ன மாதிரியான குற்றங்கள்லாம் இவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத காவல்துறை அதிகாரிகள் பாக்குறாங்க. ஏன்னு சொன்னா திவ்யா கள்ளச்சிங்கிறவங்க தொடர்ச்சியாகவே சமூகத்துல பல வருடங்களாகவே தேவையில்லாத பதிவுகளை போடுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி கூட திருநங்கைகளை பத்தி சோசியல் மீடியால தப்பா பேசி ஒரு 50 திருநங்கைகள் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்க அடிச்சு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 3 திருநங்கைகள் அவங்களுடைய வீட்டுக்கு போய் சண்டை போட்டாங்க. அது எல்லாமே சோசியல் மீடியால வீடியோஸ் இருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ போலீஸ் தரப்புல இருந்து இவங்க மேலே என்னென்ன வழக்குகள் பதியப்பட்டிருக்கு, அதுக்காக இவங்க என்னென்ன மாதிரி தண்டனைகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும்? இப்போ இந்த இடத்துல சிறுவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறனால ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய குழந்தை நல வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சார்பா ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு தான் நேரடியாக தொடர்பு கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்தில் போயிட்டு புகாரே கொடுத்தாங்க. அந்த புகாரின் பேர்ல தான் காவல்துறை அதிகாரிகள் ஒருத்தர் பின் ஒருத்தராக கைது பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா அரவிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க, கார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை கைது பண்ணியிருக்காங்க, திவ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திவ்யா கள்ளச்சியை கைது பண்ணியிருக்காங்க, சித்ரான்னு சொல்லக்கூடிய இந்த சமூக ஆர்வலரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க மேலே என்ன மாதிரியான வழக்குகள் போடப்பட்டிருக்குன்னு சொன்னால் இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது குழந்தைகளை கடத்துறதா இருக்கட்டும், குழந்தைகளை கடத்தி பாலியல் விஷயங்களை பயன்படுத்துறதா இருக்கட்டும், இதுவெல்லாம் சட்டப்படி குற்றம். அப்போ இந்த சட்டத்துக்கு கீழே செக்ஷன் 4 கீழயும் செக்ஷன் 5 கீழயும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிறுவர்கள் குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறனால போக்சோ அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அப்போ இந்த சட்டத்தினுடைய செக்ஷன் 4, 14, 15 அப்படிங்கிற சட்டங்களுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ புதுசாக இந்தியாவினுடைய அரசாங்கம் வந்து பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்துல குறிப்பாகவே சில சட்டங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த ஒரு சட்டத்துக்கு கீழே செக்ஷன் 93, 95, 97, 98, 99 அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் கூட வேற என்னென்ன குற்றங்கள்ல ஈடுபட்டிருக்காங்கன்றதை பார்த்து அதையுமே காவல்துறை அதிகாரிகள் சேர்க்க தயாரா இருக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு வழக்குகள் எல்லாமே பதியப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்களோட பொருளாதார பின்னணின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே இல்லாம ஒரு இன்னசென்ட்டா ஒரு சாதாரண மொபைல்ல ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு 3 மாடி கட்டிடங்கள், பல நகைகள், ரொக்க பணங்கள், ஐஃபோன், கார், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு தொழிலதிபருக்கு கிடைக்கக்கூடாத வளர்ச்சி கூட இவங்களுக்குலாம் கிடைக்குது. இந்த குற்றத்திலேருந்து இந்த பணங்களாக அவங்க சம்பாதிச்சா கண்டிப்பாக இதெல்லாம் பறிமுதல் செய்யப்படுமா? இதை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் உறுதியாக இவங்க இந்த குற்றத்தில் ஈடுபட்டு தான் இப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொன்னால் தாராளமாக காவல்துறை அதிகாரிகள் நினச்சா அதை சீஸ் பண்ண முடியும். ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல இன்னொன்னையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா மக்களோட பக்கமும் இங்க தவறுகள் இருக்கு. எத்தனையோ திறமையான நபர்களை அங்கீகரிக்கிறத விட்டுட்டு சமூக வலைத்தளத்துல ஒரு கோமாளித்தனமா வீடியோ போடுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்துகிட்டு இருக்காங்க. கோமாளின்னு கூட ஏத்துக்க முடியாது, ஒரு வகையில அது ஒரு ஆபாசம் கலந்த கோமாளியா தான். ஏன்னா இன்னைக்கு யூடியூப்ல பாக்குறோம்னா ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றக்கூடியவர் ஆபாச வீடியோக்களை போடுறாரு.
ஒரு சாதாரண ஆளா இருக்கிறவர் நான் பெரிய ஆக்டர்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எல்லாரையுமே சோசியல் மீடியால இன்னைக்கு மக்கள் தான் வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே பாக்குறது என்னன்னா இவங்க இன்னசென்ஸ் தானே, ஒரு கோமாளித்தனம் தானே பண்றாங்க, ஆபாசமா இருந்தாலும் ரசிக்கக்கூடிய வகையில தானே இருக்குன்னு மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க. அப்ப இவங்க ஏத்துக்கக்கூடிய காரணங்கள் தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனெக்ஷனை கொடுக்குது. மக்கள் ஒரு கத்தியை கொடுக்கல, அவங்க கிட்ட ஒரு துப்பாக்கி எடுத்து கொடுத்துட்டு நீங்க அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருங்கன்ற மாதிரி சொல்றது இது. அதான் திவ்யா கலைச்சி ஒரு இடத்துல சொல்றாங்க, நாங்களாம் யார் தெரியுமா, இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ், எங்களெல்லாம் தொட முடியுமா. சமீபத்துல ஒரு புகார்ல மாட்டக்கூடிய நேரத்துல ரோட்ல உட்காந்து திவ்யா கலைச்சி அவங்க பேசின வீடியோ சோசியல் மீடியால இப்பவுமே இருக்கு. என்ன யாராலையும் அசிச்சு பார்க்க முடியாது, நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி, யார் வந்தாலும் டிஜிபி வந்தாலும் டிஐஜி வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் எங்க இருந்து வருதுன்னு மக்கள் கொடுத்ததுதான், மக்கள் கொடுத்த தைரியம். மக்கள் எல்லாருமே இப்போ இந்த குற்றச்சாட்டு வெளில வந்த உடனே பல மக்களால நம்ப முடியல, திவ்யா கலைச்சி எப்படிங்க இப்படி பண்ணுவா, அவளுக்கே ஒண்ணும் தெரியாது. ஆனா பின்னாடியில பாருங்க அவங்க பேசுற பேச்சுக்கும் அவங்களுடைய படிப்புக்கும் இங்க சம்பந்தம் இருக்கா? ஒரு எம்எஸ்சி படிச்சவங்க எதுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் போடணும்? அப்போ எல்லாருமே படிப்பை வச்சுக்கிட்டு ஒரு இன்னசென்ஸ் பேச வெளில காமிச்சுக்கிட்டு பல கிரைம்ல ஈடுபடுறாங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். யாரையுமே நம்பிடக்கூடாது. எந்த சோசியல் மீடியாவில் இல்ல இருக்கக்கூடிய யூடியூபர்ஸா இருந்தாலும் சரி, அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறத பார்த்து அவங்களுடைய வீடியோஸை பார்த்து அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும்ன்றது. அப்ப தொடர்ந்து அவங்களுக்கு ஃபாலோவர் ஆகிறதோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுதோ, அவங்க எப்போ வீடியோ போடுவாங்கன்னு போய் கமெண்ட்ல கேட்கறதோ நம்மளே என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. என்கரேஜ் பண்றது. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய வீடியோஸும் லேக்ஸ் கணக்குல போகுது. இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த விழிப்புணர்வு வீடியோ எத்தனை மக்களுக்கு போகும்னு தெரியாது. ஆயிரக்கணக்கில் போகலாம், லட்சக்கணக்கில் போகலாம். ஆனா திவ்யா கலைச்சியுடைய வீடியோக்கள் எடுத்து பாருங்க, சில வீடியோக்கள் கோடிக்கணக்கில் வியூஸ் போயிருக்கு. ஏன் அவங்கள மக்கள் வளர்த்து விடணும்? சில காலகட்டத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோவே பண்ண ஆரம்பிச்சிடலான்னு ஒரு தப்பான முன்னுதாரணமாகவும் அவங்க இருக்கிறாங்க. இவங்க திவ்யா கலைச்சின்றவங்க ஆரம்பமும் கிடையாது, இறுதியும் கிடையாது. அவங்கள தொடர்ந்து எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல சும்மா ஒரு ஆக்ஷன் பண்ணி வீடியோ போட்டா நம்ம ட்ரெண்டிங் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரையுமே இந்த மாதிரி முட்டாள்தனமா வீடியோ போட்டா, கோமாளித்தனமா வீடியோ போட்டா நம்மளையும் மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சு நம்மளையும் பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க. இதை வச்சு ஒரு ஃபேம் கிடைச்சு ஒரு திரைப்படத்துல நடிச்சு செட்டில் ஆயிடலாம்ங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் ஓட்டம் வருதுன்னு சொன்னா இங்க மக்களுடைய குற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசா இருக்கு. சரி, இறுதியாக இவ்வளோ சொன்னீங்க. அந்த வீடியோ ஆபாச வீடியோக்களில் சில முக்கிய பிரபலங்களும் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க, அவங்களும் இந்த வளையத்துக்குள்ளே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி தகவல் எதுனா இருக்குங்களா? இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நடந்து 10 நாளைக்கு மேலே ஆகுது. ஒவ்வொருத்தராக காவல்துறை அதிகாரிகள் விசாரணையின் பேரில் தான் கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி தான் திவ்யா கலைச்சி மற்ற நபர்கள் எல்லாருமே காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ விசாரணையில் பல பிரபலங்கள் தொடர்பில் இருக்கிறது தெரியுது. அது சின்ன திரையா இருக்கட்டும், இல்லை பெரிய திரையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும். ஏன்னா எந்த திரையில இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. அவங்களுக்கு இந்த மாதிரி கே செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு கான்டாக்டா தான் திவ்யா கலைச்சி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ விசாரணையின் அடிப்படையில தகவல் கிடைச்சதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இன்னும் பல யூடியூபர்ஸ் சிக்க இருக்கிறாங்க. பல நபர்களுடைய முகத்திரை இங்க மாறப்போகுதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை பத்தி எப்படி சொல்றது, ரொம்ப டீப்பாகவும் அவங்க என்னென்ன தவறு செஞ்சிருக்காங்க, அவங்க என்னென்ன செக்ஷன்ல கைது பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே சொன்னீங்க. ப்ளஸ் சமூகத்துக்கு மக்கள் என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கணும், ஆஸ் ஆல் நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக பல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நேரம் தந்து பயனுள்ள தகவல் தந்ததுக்கு நன்றி. நன்றி.